1974ல நியூயார்க் பக்கத்துல அமிட்டிவில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல 112 ஓஷன் அவென்யூ வீட்டில் ஒரு நாள் நைட்டு அப்பா, அம்மா அப்புறம் 4 பசங்க கொலை பண்ணப்படுறாங்க. அது கொலை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்ட் டெஃபியோ, அவரோட பையனான ரொனால்ட் டெஃபியோ ஜூனியர் தான் கொலை பண்ணதே. அப்புறம் மறுநாள் போலீஸ் கால் பண்ணுறாங்க. ரொனால்டோவுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விசாரிக்கக்குள்ள தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த கொலை நான் எதுவுமே நான் பண்ணலை, எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸ் தான் பத்திர ஒரு நாள் என் ஃபேமிலி தலையிலே கண்ணு வைக்க சொல்லிச்சு, நானுமே வச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன செஞ்சது தெரில அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி எங்கே ஷிஃப்ட் ஆகி வராங்க. அந்த ஃபேமிலியில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ், கேத்தி லூட்ஸ், அப்புறம் அவங்களோட 3 குழந்தைங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆசாசியாக அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த வீடால தான் அவங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு. ஜார்ஜ் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட பொண்ணு ரொம்ப ஜன்னல் வழியை எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த விண்டோ முன்னாடி ஒரு பன்னி ஃபேஸும் ஒரு ஹியூமன் பாடியும் ஒன்னா இணைச்ச மாதிரி ஒரு க்ரீச்சர் அங்கே நின்றுருக்கு. அதுவும் அந்த க்ரீச்சர் கண்ணு செம்ம ரெட் கலர்ல நல்லா க்ளோ ஆகிறத பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சிட்டு பார்த்தா ஜார்ஜ் அவரோட பொண்ணு ரூமுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த ரூம் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில அவரோட பொண்ணுகிட்ட ஜார்ஜ் கேட்குறாரு. அவர் பொண்ணு கிளைம் பண்றாங்க, இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, ஆனா அவன் பார்த்தா நம்மள மாதிரி இருக்க மாட்டான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னியோட தலை இருக்கும், ஒரு மனுஷனோட பாடி இருக்கும்பா. இது கேட்டுட்டு ஜார்ஜுக்கு அதிர்ச்சியை தாங்க முடியல. இந்த பிக் ஃபேஸ் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சது. என்ன மாதிரினா ரூமில் டக்குன்னு கோல்ட் ஆகுறதும், அப்புறம் வீட்டு செவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஸ்லைம் மாதிரி வரதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் அடைந்த தொல்லையை தாங்க முடியாமல் சர்ச்சுக்கு கால் பண்ணி பேசினார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படி அமானுஷங்கள் நடக்குது அப்படின்னு. ஜார்ஜ் கால் பண்ணதுக்கப்புறம் சர்ச்லேருந்து ஃபேமஸான எட்டி லொரேன் கூப்பிடுறாங்க. அப்புறம் எட்டு லொரேன் அது வீட்டுக்கு வரக்குள்ள லொரேன் உள்ள வந்த உடனே ஒரு டீமானிக் பிரசன்ஸை பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுதான் முக்கியமான விஷயம், லொரேன் அங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை சேர்த்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ எட்டு லொரேனை பார்த்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை வார்ன் பண்ணாங்க. என்னன்னா இந்த வீட்டை அவங்களால எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறமே லொரேனோட மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா நீங்கள் $1 மில்லியன் கொடுத்தாலுமே நான் திருப்பி அந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு. If you gave me $1 billion, I wouldn't go in that house today because it messed up my life and my husband's life. Terrible, horrible, horrible place. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வாங்கின 28 நாள்லேயே காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த இன்சிடென்ட்லேருந்து நிறைய மூவி டைரக்டர்ஸ் இந்த வீட்டு வாசல் நடந்து நின்னாங்க, இது ஒரு மூவி எடுக்கலான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இதனாலே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் நிறைய காசு பார்த்தாரு. இதனால் வரைக்குமே அந்த வீட்டு பக்கம் யாருமே போகவே இல்லை. அண்ட் ஸ்டில் இந்த கேஸ் இன்னுமே ஒரு டிபேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு டீமன் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இது எல்லாமே ஒரு ஃபேக்கு தான், எல்லாமே காசுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களா? அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.